ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வேலைக்கு எங்கேயாவது ஜில்லுன்னு போய் டேயை கழிச்சிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பின இடம் தான் வந்து களக்காடு. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலை வந்து போயிடலாம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகழகான மலைகள், மேகங்கள், அந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போகிற ரூட்டு மாதிரி அவ்வளோ அழகாட்டு ஒரு பைக்கில் போகிற டிஸ்டன்ஸில் இவ்வளோ அழகான பிளேசஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாக வந்து இருக்கும். இதேமாதிரி அழகான வந்து மலைகள், அந்த மேகங்கள், அந்த ரிவர் எல்லாமே வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போதே வந்து களக்காடும் வந்து வந்துடும். ஸோ நம்ம போகிற வந்து அந்த அலுப்பே நமக்கு வந்து தெரியாது. டிக்கெட் வாங்குகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து 40 ருபீஸும் குழந்தைங்களுக்கு வந்து 20 ருபீஸும் வந்து டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. போன உடனே நம்மளை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு வந்து மங்கீஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுங்களோட விளையாட்டை ரசித்தபடி நம்ம உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வந்து அவ்வளோ ஒரு ஹாட்டான ஒரு வெயில். ஆனால் அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து நிஜமாலுமே வந்து இது நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம டிஸ்ட்ரிக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது பார்க்குறதுக்கு வந்து கேரளா மாதிரி இருக்கும். வெளியில் அவ்வளோ வெயில். ஆனால் அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் கட்டி தண்ணியில் வந்து நம்ம காலை வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். உள்ளே போக போக வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில், உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்லு. தண்ணியில் இறங்குறதுக்கே வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப பிரமிப்பாகவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நிறைய பேர் வந்து குளிக்க வந்திருந்தாங்க. அங்கேயே நம்ம இவங்களுடைய அட்டகாசத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. குரங்குங்க வந்து நிறைய இருந்தாங்க, ஒரு 1000கணக்கான குரங்குகள் இருந்தாங்க. அது தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். என் லைஃப்லேயே தண்ணி குடிக்கிறது அப்படிலாம் வந்து நம்ம தான் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரங்குகள் வந்து அதுக்கு மேலே என்ஜாய் பண்ணுறாங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்துச்சு. ஸோ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் வந்து ஆட்கள் யாருமே வரல. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கொண்டாட்டமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நமக்கு மேலே நல்ல ஜிலு ஜிலுன்னு விழுந்து நல்லா முங்கி முங்கி குடிக்கிற காட்சிகள்லாம் நான் வந்து இப்போ தான் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது எப்படி முங்கி முங்கி குளிக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் வந்து பார்த்தேன். எவ்வளோ அழகாக நீந்துது பாருங்களேன் தண்ணிக்குள்ளே. நாங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்து நல்லா ரசித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் குளிக்கவே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அம்மா இறக்கி விடு. அப்படியே இறக்குவா. அவங்களாம் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சண்டை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மங்கிக்கு நாம் வந்து கையால் பிஸ்கட் கொடுத்தோம். அவங்க கையிலேருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புது அனுபவமாக எனக்கு இருந்துச்சு. அவங்களுடைய சேட்டைகளை எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். தண்ணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பி வரதுக்கே 5 மணிக்கு மேலே அவங்களே வந்து விசில் அடித்து கிளப்பி விட்டாங்க.